There are laws to govern the society, but where are these laws made? Society, சமூகத்தில் எப்படி எது நடக்கணும்னு சொல்கிறதுக்கு there are many laws, நிறைய சட்டங்கள் இருக்குது. பட் வேர் ஆர் தீஸ் லாஸ் மேட்? ஹூ இஸ் மேக்கிங் தெம்? வேர் ஆர் தே மேக்கிங் தெம்? அது யார் எப்படி டிசைட் பண்ணுறாங்க? laws are made in the legislature. சட்டங்கள் செய்யப்படுற இடத்துக்கு பேர் legislature. In Tamil Nadu, it is called as the Tamil Nadu Legislative Assembly or the Secretariat. So in Tamil Nadu, the legislature ku peru Tamil Nadu Legislative Assembly or the Secretariat. This is a picture of how the Secretariat is from outside, and this is the picture of the Secretariat inside. So ullukulla you can see a lot of all the MLAs of Tamil Nadu are sitting and they'll have a discussion on what laws to make. Enna sattangal seiyano, law is sattam, what laws to make, there'll be a discussion which is happening. Before we learn how laws are made, there are two things we should know. First one, bill. Second one, act. Bill. Bill is a proposal submitted in the assembly. Bill வந்து ஒரு ஐடியா, இட் இஸ் அ ப்ரப்போசல் இஸ் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்கறது. ஸோ பில் இஸ் அ ப்ரப்போசல் சப்மிட்டட் இந்த அசம்பிளிக்குள்ளே நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இஃப் தே ஆர் கிவிங் அன் ஐடியா, தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் அ பில். ஆக்ட், a law that has been approved and can be enacted. Act வந்து இட் இஸ் அ லா, ஒரு சட்டம் which has been approved, அது ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, and can be enacted, அதை நடைப்படுத்தலாம். ஓகே, ஸோ ஒரு பில் வந்து ஜஸ்ட் அன் ஐடியா, அசம்பிளிக்குள்ளே ஒரு ஐடியாவாக ஆரம்பிச்சு அது எல்லாரும் ஓகே, இஃப் எவ்ரிபடி அப்ரூவ்ஸ் இட், எவ்ரிபடி சேஸ் ஓகே, தென் இட் வில் பிகம் அன் ஆக்ட். ஆக்ட் தான் ஒரு முழு சட்டம், அதை தான் வந்து சட்டமாக நடைப்படுத்த முடியும். பில் வந்து வெறும் ஒரு ஐடியா தான். So for this class, we are going to use the example of the Lokayukta Act to understand. So in the bill வந்து எப்படி ஆக்டாக மாறுது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். For that we are going to use a Lokayukta Act. So Lokayukta Act வந்து என்னென்னா 2018 it was set up. 2018 ஓகே பண்ண ஒரு law அது. Setting up of a Lokayukta body to listen to the public needs and grievances. So according to the Lokayukta Act, அதன்படி a Lokayukta body has to be set up. ஒரு group of people called Lokayukta அப்படின்ட்டு அந்த குரூப்புக்கு பேர் வச்சு அந்த Lokayukta what they will do is they will listen to the public. What does the public want? Is the public having some problem? இது மெயினாக ஏன் ஆரம்பிச்சதுன்னா கரப்ஷன்னால ஆரம்பிச்சது. ஸோ வித்தின் த கவர்மெண்ட் people are taking money. If you want me to do the work, காசு கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு many problems இருக்கிறதுனால the Lokayukta Act was set up so that people can say இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பீப்புளால் வந்து they should be able to explain their problems. So because of this the Lokayukta Act was passed. So how does a bill become the act? So using the Lokayukta Act, I'm going to explain how does the bill become the act. So first there will be the proposal of the bill. So any MLA can introduce the bill. அந்த அசம்பிளிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ, நம்ம எலெக்ட் பண்ணுவாங்க தானே எம்எல்ஏ, ஸோ ஏதாச்சும் எம்எல்ஏ கேன் சே ஐ சி திஸ் ப்ராப்ளம், த ப்ராப்ளம் வி கேன் ஹாவ் திஸ் சொல்யூஷன், ஸோ இந்த சொல்யூஷன் வச்சு லெட் அஸ் பாஸ் திஸ் லா, இந்த சட்டத்தை நம்ம முன்னெடுத்துட்டு வரலாம், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு தே கேன் ப்ரப்போஸ் அ பில். செகண்ட் ஒன், டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி கேன் எக்ஸ்பிரஸ் தர் ஒப்பீனியன்ஸ். ஸோ ஒருத்தங்க பில் ப்ரப்போஸ் பண்ண உடனே we can do like this அப்படின்ட்டு when they say there will be a lot of debate and discussion. அதை சுற்றி நிறைய டிஸ்கஷன் நடக்கும், நிறைய பேர் இதை எதிர்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி கேன் எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன்ஸ். ஆல் த மெம்பர்ஸ் எம்எல்ஏ எல்லாரும் தே கேன் சே திஸ் இஸ் ஓகே, ஐ லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ், இது சரி வராது, திஸ் வில் நாட் ஒர்க் அவுட் அப்படின்ட்டு தே கேன் எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தே கேன் ஷேர். தேர்ட் ஒன், changes can be made. So based on different people saying different things, you can make some changes. You can say okay, this is not proper, so let us change it. So after the discussion people can change the law. Okay, so இந்த மூணு விதத்தில் இப்படி என்ன ஆச்சுன்னா, ஸோ லோகயுக்தா பில் வந்து இட் வாஸ் பாஸ் பை த AIADMK, அதிமுகவால் பாஸ் பண்ண ஒரு பில், where they said we should have a body to make sure, ஒரு group of people வச்சிருக்கோம் to make sure பப்ளிக்கு வந்து whatever the problems are, the public should be able to tell. கவர்மெண்ட் கிட்ட அந்த பப்ளிக் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை அவங்க சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ there was a lot of debate and discussion.
a lot of parties said venu, a lot of parties said venda, and then they were discussing and they were seeing what apro then a few changes were also made. எதை எப்படி மாற்றலாம், என்ன மாதிரி வச்சுக்கணும். For changes they said we should have both judges as well as normal people. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு தப்புன்னு நடக்குதுன்னா அந்த கமிட்டி, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம பேசுகிறோமே, பப்ளிக் போய் சொல்லுவாங்களே இந்த மாதிரி ப்ராப்ளம்னு, அந்த கமிட்டியில் எல்லா மாதிரி மக்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் தே செட் 2 ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களால யோசிக்க முடியும்னு a lot of changes were made. Then the fourth step is voting. More than half should vote for the bill. According to voting, it is very obvious. 10 பேர் இருக்காங்கன்னா more than 5 people vote பண்ணாதான் it is okay. So same way, அசம்பிளிக்குள்ள more than half the people, பாதி விட ஜாஸ்தி people have to vote okay for the bill. Fifth one, governor's assent. A bill can become an act only if the governor signs it. So after everybody has voted, அசம்பிளிக்குள்ள அது okay ஆயிடுச்சுன்னா then it will go to the governor. And then the governor will see the bill and he will sign it. So if he approves, அவருக்கு okay அப்படின்னா he will sign it. இல்லைனா he will send it back to the assembly and say you can make these changes னு அவர் சஜஸ்ட் பண்ணுவார். அது அசம்பிளி எடுத்துக்கலாம், எடுத்துக்காமையும் விடலாம். பட் கவர்னர் வந்து ஒரு செக்கிங் அத்தாரிட்டி மாதிரி, அவர்கிட்ட வரும், அவர் அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணுவார். அவர் சைன் இல்லாமல் you cannot go forward. So I'll revise the 5 steps again. The first step is proposal of the bill. Somebody will suggest let us do this அப்படின்ட்டு ஒரு bill, ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், டிபேட் அண்ட் டிஸ்கஷன். அந்த பில் பற்றி நிறைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். இஸ் திஸ் ஓகே, இஸ் இட் நாட் ஓகே, அந்த மாதிரி நிறையா நடக்கும். தேர்ட் ஒன், சேஞ்சஸ் கேன் பி மேட். யூ கேன் மேக் சேஞ்சஸ் டு இட். இஃப் நிறைய பீப்புள் திங்க் இட்ஸ் நாட் ஓகே, இல்லை புதுசாக சூப்பராக somebody gives an idea, then you can make changes to the bill. Fourth one, voting. More than half, பாதியை விட ஜாஸ்தி vote பண்ணாதான் it is approved. Fifth one, governor's assent. The governor has to sign and say okay, இதை சட்டமாக மாற்றலாம். So after all these 5 stages, a bill, that is an idea, இப்படி மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் will become an act, that is a சட்டம். ஸோ அது ஐடியாவாக இருக்கும்போது அதை நடைபெறுத்த முடியாது. பட் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் an act, அது சட்டமாக எழுதிப்பட்டதுனால எல்லா மக்களும் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். தேங்க்யூ.